Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பேப்பர் ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து வாயில வச்சதும் அப்படியே கரஞ்சு போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான சூப்பரான ஸ்வீட். இது பண்றதுக்கு வந்து நமக்கு ரொம்ப கம்மியான பொருட்கள் போதும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வெளிய இருக்கக்கூடிய அந்த பேப்பர் ஷீட் தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் பச்சரிசி எடுத்துர்க்கேன். இத வந்து 2-3 வாட்டி தண்ணில அலசி சுத்தம் பண்ணி தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம் இருக்கட்டும். இப்போது அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா நல்லா மையாக அரைப்படும். இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக நைஸாக அரைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கணும், அது ரொம்ப முக்கியம். கூடவே தண்ணி சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் நம்ம வந்து கரைச்சி வைக்கணும். ரொம்ப கெட்டியான தேங்காய் பால்லாம் இருக்கும்ல, அந்த பதத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட. பாருங்கள், இந்த மாதிரி இதை வந்து ஒரு வாட்டி வடிகட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து நான் அளந்து பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 2 கப்பும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. தண்ணி மட்டும் 2 கப் கிடையாது, அரிசி ப்ளஸ் நம்ம சேர்த்த தண்ணி சேர்த்து 2 கப்பை விட கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான். ட்ரெடிஷ்னலாக அவங்க வந்து ஒரு பானையை கவுத்திட்டு அதில் வந்து அப்படியே தேய்ச்சி அந்த ஷீட்டை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தோசைக்கல்லே பண்ணலாம், சூப்பராக வரும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து லைட்டாக ரொம்ப கம்மியாக எண்ணெய் அப்படியே தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு துணி வேணும். நல்ல ஒரு காட்டன் துணி இல்லை வந்து ஒரு கர்ச்சீஃப் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாவு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு 2 பக்கமும் நல்லா கொஞ்சம் நிறைய சோக்கார மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும். இப்படியே எடுத்துகிட்டு இப்படி ஒரு தேய் மட்டும் பண்ணுவாங்க. நம்ம வந்து பேக்லேயே ஒன்று பண்ணிடலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக வரும் எனக்கு. அது வந்து அப்படியே கலண்டு வரும், அந்த பேன்லேருந்து அப்படியே இலகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிடும். ஏன்னா ரொம்ப மெல்லிசான ஒரு லேயர் தானே. எடுத்து காமிக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல, கீழே இருக்கிற நம்ம கையெல்லாம் அழகாக தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப மெல்லிசாக ரொம்ப சூப்பராக வரும். அதே மாதிரி ஒரு வாட்டி முடிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக ரொம்ப கம்மியாக எண்ணெய் வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுக்கணும். நம்ம வந்து ஸ்லோவாக பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த டவல் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து டக்குன்னு ஒரு இழு, அவ்வளோதான். தீ வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் இருக்க வேண்டாம், அதே நேரம் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் வச்சிட்டோன்னா கரெக்டாக வரும். மாவோட பதத்தில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ரொம்ப கெட்டியாக வச்சுருந்தாலும் வராது, அதே நேரம் ரொம்ப தண்ணியாக வச்சுருந்தாலும் ரொம்ப பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நமக்கு வந்து தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அப்புறமா வந்து நம்மளால் சரி பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஷீட்டாக ஈஸியாக வந்துடும். நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்மளோட பேப்பர் ஷீட்டெல்லாம் அவ்வளோ மெல்லிஸாக ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், அப்படியே காற்றுல பறந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மெல்லிஸாக வரும் நமக்கு. இப்போ வந்து உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 15 போல் பாதாம், கூடவே 15 போல் பிஸ்தா, 15 போல் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நிறைய அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒருவேளை நம்ம வீட்டில் முந்திரி பருப்பு மட்டும்தான் இருக்குன்னா அதை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 3 ஏலக்காவோட விதைகள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பவுட்ரு பண்ண நட்ஸ் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரைக்கு பதிலாக துருவுன வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா நமக்கு வந்து கொஞ்சம் நெய் வேணும். எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மடிச்சுட்டு ஸ்வீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து 2 ஷீட்டாக எடுக்க போகிறேன். 2 ஷீட் எடுத்துகிட்டு ரொம்ப கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மேலே வந்து நம்ம உருக்கி வச்சுருக்கோம்ல நெய், அப்படியே தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்க நட்ஸ் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் சேர்த்துட்டு கடைசியாக நமக்கு தேவையான அளவு சர்க்கரை, அப்படி இல்லைனா நம்ம வந்து பவுட்ரு பண்ண பொடிச்ச வெல்லம் கூட நம்ம சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. கையில் வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டிருக்கேன். அப்போ வந்து நம்ம ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். தண்ணி தொடாமையே நமக்கு வந்துச்சுனாலும் நம்ம வந்து அப்படி கூட மடிச்சுக்கலாம். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி மடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிரும். அவ்வளோதான். டடா,
நம்மளோட பேப்பர் ஸ்வீட் ரொம்ப ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. இப்போ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கிறப்போ என் ஃப்ரெண்டு வந்து அவங்க ஊர் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வருவாள். அதுக்கப்புறமா அவள் எப்போ ஊருக்கு போனாலும் நாங்கள் வந்து இதை வாங்கிட்டு வர சொல்லுவோம். அந்தளவுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெய் நட்ஸு எல்லாம் சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவை எறும்புகள் மலரட்டும்.